இந்த சங்கி பசங்க இருக்காங்க தமிழ்நாட்டுல எச்சரிக்கை வராங்க அந்த காணொலி மூலியமா. இந்த பாஜக RSS ஆதரிக்கிறவங்க புரிஞ்சுக்கோங்க. பீகார்ல பார்ப்பனர் அல்லாதவர்கள் வீடு வந்து பூசவே கூடாதுங்க. பார்ப்பனர் அல்லாத வீடு பூசக்கூடாதுங்க. பாப்பானுடைய வீடு மட்டும் தான் பூசப்பட்டிருக்கும். பிராமணர்கள் வீடு மட்டும் தான் பூசப்பட்டிருக்கும். அது அடுக்குமாடி கட்டணம் நீங்க பார்க்கவே முடியாது. ஹோட்டல் பார்க்க முடியாது, 5 ஸ்டார் ஹோட்டல் பார்க்க முடியாது, ரெஸ்டாரண்ட் பார்க்க முடியாது, நீங்க எதுவுமே பார்க்க முடியாது. அது ஒரு காடு மாதிரி இருக்கும் அந்த ஊரு. ஏர்போர்ட்ல பாத்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா, ரயில்வே ஸ்டேஷன் அங்க இருக்கக்கூடிய எல்லா முக்கியமான இடங்களையும் பாத்தீங்கன்னா, பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் பான்பராகா துப்பி இருக்கு. எதுவுமே ஒரு குப்பை ஒரு சுத்தம் கிடையாது. அவ்வளவு மோசமா இருக்கு. அப்ப அப்படிப்பட்ட ஆட்சி தான் தமிழ்நாடு கொண்டு வர பாக்குறாங்க. இந்த சங்கிகள், இந்த பாஜக கும்பல், இந்த பாஜக ஆதரிக்கிறாங்க பாருங்க. எல்லாரும் அதான் விரும்புறாங்க. அந்த ஆட்சி தமிழ்நாடு கொண்டு வரணும். பல பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க தமிழ்நாடு உட்காந்து. இதை தயவு செய்து தமிழக மக்கள் பதிவு பண்றேன். முதல்ல பீகார் எப்படி முதல்ல பதிவு பண்றேன், அப்புறம் பேச அரசியல் பத்தி. அப்ப அவ்வளவு மோசம். அந்த மக்களுக்கு உடைக்கு வழி இல்ல, நல்ல உணவுக்கு வழி இல்ல, நல்ல ஒரு மாசம் சம்பாத்தியத்துக்கு வழி இல்ல, வேலை இல்ல, கல்வி இல்ல, ஸ்கூல் போக மாட்டேன், காலேஜ் போக மாட்டேன், ஸ்கூல் காலேஜே இல்ல, மருத்துவமனைகள் இல்ல, ஆக்சிஜன் கிடையாது, சிலிண்டர் கிடையாது, ஃபெசிலிட்டி கிடையாது, பெட் கிடையாது, எதுவுமே கிடையாது பீகார்ல. நான் போய் வேதனைப்பட்டேன், ரொம்ப வருத்தப்பட்டேன், பதிவு பண்றேன், வேதனை பதிவு பண்றேன். அப்படிப்பட்ட சூழல்ல ஏன்னா 75 வருஷம் சுதந்திரம் வாங்கி இன்னும் அந்த நிலையில விட்டுருப்பீங்க அந்த மக்களை. யோசிச்சு பாருங்க. அப்ப அவனுக்கு பொழுதுபோக்கே கிடையாது. ஒரு சினிமா தியேட்டர் கிடையாது, ஒரு பொழுதுபோக்கு அம்சங்கள் எதுவுமே கிடையாது. நம்ம அங்க போய் வான வேடிக்கை நைட்லாம் போவோம், பொருட்காட்சிக்கு போவோம், அங்க மாலுக்கு போவோம், மாலே கிடையாதுங்க. கடல் தானே மால் இருக்கும். ஒரு சூப்பர் மார்க்கெட் நீங்க பார்க்க முடியாதுங்க பீகார்ல. அப்ப அவன் பாத்தீங்கன்னா அங்க வந்து இளைஞர்கள் அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் பெண்கள்லாம் ஏதோ மாசம் 10,000 வேலைக்கு போயிடணும். ஹோட்டல் ஒரு பாய் வேலை, பியூன் வேலை, ஏதோ ரோடு கூட்டுற ஏதோ ஒரு வேலைக்கு போயிடணும். போய் அவன் என்ன பண்றான், 10,000 சம்பாரிச்சு அதுக்குள்ள கோதுமைக்கு, மிளகாய்க்கு, வெங்காயத்துக்கு கொஞ்சம் காசு. அப்புறம் வந்து அங்க பைக் வச்சிருக்கேன், கார் வச்சிருக்கேன், பெரிய கோடீஸ்வரன். அது கேமரா நீங்க பெரிய கோடீஸ்வரன், நீங்க பீகார் போனா பெரிய கோடீஸ்வரன், நீங்க கேமரா வச்சிருக்கீங்க. அப்ப அவ்வளவு மோசமா இருக்கு அந்த ஊரு.